ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் மேட் பெட்ஸ் காரூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரியன் சீஸ் கார்லிக் பன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன் ப்ரிப்பரேஷன் பார்த்தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வந்துட்டு சேவ் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்துட்டு மில்க், சுகர் அண்ட் ஈஸ்ட் இது மூணையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா மைதா, வீட் க்ளூட்டன், அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு சால்ட், அதுக்கப்புறம் சாஃப்ட் பட்டர். இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட நம்ம ஈஸ்ட் மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். டோ ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பீட் 1 to 3 வரையும் நல்லா வந்துட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டோ வந்து 10 to 12 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு வந்து நல்லாவே வீட் க்ளூட்டன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கடுத்தது வந்து வீட் க்ளூட்டன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பவுலில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டோவை அதில் போட்டுட்டு ரெஸ்ட் 1 hour to 1.5 hours நம்ம ரெஸ்ட் வச்சோம்னா டபுள் த சைஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை 4 பீசஸாக நான் கட் பண்ணிவிட்டு எகெயின் 40 மினிட்ஸ் வந்து நான் ரெஸ்ட் விட்டுட்டேன். இதுக்கு வந்து மேலே கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் வாஷ் தான் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். மில்க் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் போத் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஃபேனும் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி 12 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான ப்ளஃபியான பன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எகெயின் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபிஸ் வேணும்னா